Hello guys, Gowtham here. ஸோ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா சிடிஎஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க கம்பெனி எல்லாத்துக்கும் தெரியும். காக்னிசன்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். ஸோ அந்த கம்பெனி பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷர்ஸை ஹையர் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ ஃப்ரெஷர்ஸ்க்கு வந்து எந்த ரோலில் ஹையர் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ப்ரோக்ராமர் அனலிஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க ஒரு ரோலுக்கு வந்து ஃப்ரெஷர்ஸை ஹையர் பண்ணிட்டு இருக்காங்க. ஆக்சுவலி இந்த ஜாபோட டிஸ்கிரிப்ஷன் என்ன, இந்த ஸ்கில் செட் என்னென்ன எதிர்பார்க்குறாங்க, அவங்க ரெக்யர்மெண்ட்ஸ் என்ன எதிர்பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்ப்போம். ஸோ அதுக்கப்புறம் எப்படி அப்ளை பண்ணுறது அப்படிங்கிறத முதல் கொண்டு எல்லாமே A to Z இந்த வீடியோவில் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்ப்போம். ஸோ அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி அவங்களோட சேலரி பேக்கேஜ் எவ்வளோ கொடுக்குறாங்க இந்த ரோலுக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷர்லேருந்து ஒரு 6 years எக்ஸ்பீரியன்ஸ் கேண்டிடேட் வரைக்கும் வந்து அவங்க எவ்வளோ கொடுத்துட்ருக்காங்கன்னா 5,71,000 வரைக்கும் ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்காங்க. ஐ மீன் 5.7 LPA வரைக்கும் ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்ராக்சிமேட்லி ஒரு மந்த்லி கால்குலேஷன் போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து எவ்வளோ வரும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 45,000 அரௌண்ட் ஒரு 50,000 வரைக்கும் உங்களுக்கு சேலரி ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்காங்க. ஆக்சுவலி இதுக்கான ஸ்கில் செட் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேசிக்காக ஒரு கிராஜுவேட்டான பீப்புள்ஸ் வந்து கண்டிப்பாக இதை அப்ளை பண்ணலாம் அந்த ஜாபை. ஸோ அதுக்கான ஸ்கில் செட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் கண்டிப்பாக பார்ப்போம். ஸோ அதுக்கு முன்னாடி கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எல்லாத்துக்குமே ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ பிகாஸ் உங்களுக்கு வந்து ஆஃப் கேம்பஸில் ஜாப் தேடிட்டு இருக்க பீப்புள்ஸ்க்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அவங்க எல்லாருமே கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோஸை. ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது ஆஃப் கேம்பஸில் ஜாப் தேடிட்டு இருந்தாலும் அவங்களுக்கு கண்டிப்பாக நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதனால் கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கைஸ், நான் சொன்ன மாதிரி ப்ரோக்ராமர் அனலிஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க ரோல் தான் வந்து சிடிஎஸ்ல ஹையர் பண்ணிட்டு இருக்காங்க. ஆக்சுவலி இவங்களோட லொகேஷன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஹைதராபாத் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் மல்டிபிள் லொகேஷன்ஸில் உங்களுக்கு வந்து கொடுத்துட்டு இருப்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் கிராஜுவேட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஐ மீன் எந்த ஒரு ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் இருந்தாலும் ஓகே, இல்லை இன்ஜினியரிங் கிராஜுவேட்டாக இருந்தாலும் கண்டிப்பாக ஓகே அப்படின்னு சொல்லியிருக்காங்க குவாலிஃபிகேஷனில். ஸோ அதுக்கப்புறம் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் அந்த ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரெஸ்பான்சிபிலிட்டிஸில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ரிப்போர்ட் டைம் அண்ட் எஃபெக்ட் ஸ்டேட்டஸ் அக்யூரேட்லி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஐ மீன் அந்த அவங்களோட ரிப்போர்ட் வந்து அவங்க ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் வந்து நீங்கள் வந்து கரெக்டான டைம்லையும் அந்த எஃபெக்டிவான ஸ்டேட்டஸ்லையும் நீங்கள் வந்து கண்டிப்பாக கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் என்ன கொடுத்துருக்காங்கன்னா பார்ட்டிசிபேட் இன் பீரியாடிக் இன்டர்வல் ரிவ்யூ மீட்டிங்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ மீட்டிங்ஸ்லாம் நீங்கள் வந்து அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் டிசைன் அண்ட் இம்ப்ளிமெண்டேஷன், ஐ மீன் நீங்கள் வந்து அங்கே என்ன இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அண்டர்ஸ்டாண்ட் தி டெக்னிக்கல் ஸ்பெசிஃபிகேஷன் ப்ரொவைடட் அண்ட் கிரியேட் எஃபிஷியன்ட் அண்ட் குவாலிட்டி கோட் பேஸ்ட் on the given specification அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த கோடோட எஃபிஷியன்ட் வந்து நீங்கள் இம்ப்ரூவ் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஃபாலோ ப்ராடக்ட் ஸ்டாண்டர்ட்ஸ் அண்ட் குவாலிட்டி அசூரன்ஸ் நார்ம்ஸ் அண்ட் கைட்லைன்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த குவாலிட்டியோட ப்ராடக்ட்ஸ் வந்து நீங்கள் செக் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ பெர் நார்ம்ஸ் அண்ட் கைட்லைன்ஸ் மூலிமா நீங்கள் வந்து செக் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா சென்ட் டெலிவரபிள்ஸ் ஃபார் ரிவ்யூ, ஆல்சோ ரைஸ் இஷ்யூ கான்சர்ன்ஸ் அந்த டீம் லீட் வித் இன் த டைம் லைன்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ வந்து டெலிவரபிள்ஸில் நீங்கள் வந்து ரிவ்யூ கேட்குற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் ஏதாவது இஷ்யூஸ் இருந்தால் நீங்கள் தான் வந்து ஃபேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும், அதை ரெட்டிஃபை பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் என்ன கொடுத்துருக்காங்கன்னா அதர் டு பெஸ்ட் ப்ராக்டிசஸ் ரிலேட்டட் டு த ப்ராஜெக்ட் அண்ட் ப்ராடக்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த ரிலேட்டட் ப்ராஜெக்ட்ஸில் அண்ட் ப்ராடக்ட்டில் நீங்கள் வந்து பெஸ்ட் ப்ராக்டிசஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் டெஸ்டிங், ஐ மீன் அந்த டெஸ்டிங் ரோலில் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிரியேட் யூனிட் டெஸ்ட் கேஸ் அண்ட் பெர்ஃபார்ம் யூனிட் டெஸ்டிங் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்ட்டிசிபேட் இன் காம்படன்சி டெவலப்மெண்ட் இனிஷியேட்டிவ்ஸ் அண்ட் கம்ப்ளீட் ட்ரைனிங் ப்ரோக்ராம்ஸ் எவாலுவேஷன்ஸ் கண்டக்ட் பை தி பிபிஎஸ் குரூப் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலி இவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸோ மெயினாக நீங்கள் வந்து ஆக்டிவாக இருக்கணும், இர்ஆக்டிவாக இருக்கக்கூடாது, ஐ மீன் இர்ரெகுலர் ஆக்டிவாக இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் இது எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும் பேசிக்காக, ஐ மீன் சிடிஎஸை பற்றி எல்லாத்துக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இங்கே அப்ளை நவ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க பட்டன் இருக்குது. ஸோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ எனக்கு பார்த்தீங்கன்னா அப்ளை நவ் பட்டனை கிளிக் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கேண்டிடேட் பிரைவசி பாலிசி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த பிரைவசி பாலிசிஸ் நம்ம படித்து பார்த்துக்கோங்க. சம் 5 or 4 பாலிசிஸ் இருக்குது. ஸோ அதை படித்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் ப்ரொசீட் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துக்கோங்க. ஸோ ப்ரொசீட் கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ப்ரொஃபைல் அப்லோட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். ஸோ அந்த ப்ரொஃபைல் அப்லோட்லையுமே உங்களுக்கு வந்து 2 ஸ்டெப்ஸ் இருக்கும். என்னென்ன ஸ்டெப்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஸ்டெப்பே உங்களுக்கு என்னென்னா அப்லோட் ரெஸ்யூம் கேட்கும். உங்களோட ரெஸ்யூம்ஸை நீங்கள் வந்து இதில் அட்டாச் பண்ணிக்கோங்க. அந்த ரெஸ்யூம்ஸுமே வந்து சம் க்ரைட்டீரியாஸ் வச்சிருக்காங்க. அதில் என்ன கேட்டிருக்காங்கன்னா டாக்குமெண்ட்டாவோ ஆர் டாக்ஸாவோ ஒரு பிடிஎஃப் ஃபைல் ஆர் ஆர்டிஎஃப் ஆர் டெக்ஸ்ட் ஃபைலாவோ உங்களுக்கு வந்து ஐ மீன் மினிமம் மேக்ஸிமம் உங்களுக்கு வந்து 2 MB இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்லோட ஃபைல் கொடுத்துட்டு நீங்கள் வந்து இந்த ஃபைல் அப்லோட் பண்ணிக்கோங்க, ஐ மீன் உங்களோட ரெஸ்யூம்ஸை. ஸோ அதுக்கப்புறம் என்ன கேட்டிருக்காங்கன்னா உங்களோட ஃபர்ஸ்ட் நேம் கேட்டிருக்காங்க. உங்களோட ஃபர்ஸ்ட் நேம் வேலிடான ஃபர்ஸ்ட் நேம் என்டர் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் லாஸ்ட் நேம் இன்ஷியல் ஆர் ஃபாதர் நேம் நீங்கள் வந்து என்டர் பண்ணிக்கோங்க. உங்களோட ப்ரியாரிட்டி கொடுத்து என்ன நேம் கொடுக்குறீங்களோ. ஸோ அதுக்கப்புறம் வேலிடாக மெயில் அட்ரஸ் கொடுத்துக்கோங்க. ஸோ பிகாஸ் மெயில் அட்ரஸ் தான் இம்பார்ட்டன்ட். நீங்கள் அப்ளை பண்ணதுக்கப்புறம் கன்ஃபர்மேஷன் மெயிலுமே வந்து அதுக்கு தான் வரும். அதனால் மெயில் அட்ரஸ் கொடுத்துக்கோங்க. ஸோ
அதுக்கப்புறம் பிரைமரி கான்டாக்ட் நம்பர் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. பிரைமரி கான்டாக்ட் நம்பரா உங்களோட கான்டாக்ட் நம்பரையும் நீங்கள் கொடுத்துக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் பேன் நம்பர் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஸோ எல்லாத்துக்கும் வந்து ஆதார் கார்டு இருக்கும், கண்டிப்பாக பேன் கார்டு இருக்கும். ஸோ அதனால் கண்டிப்பாக பேன் கார்டு அந்த 16 டிஜிட் நம்பர் சம்திங் இருக்கும். அந்த பேன் கார்டு நம்பர் கண்டிப்பாக நீங்கள் வந்து என்டர் பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ப்ரீவியஸ்லி எம்ப்ளாய்டு பை காக்னிசன்ட் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. இதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து காக்னிசன்ட்ல ஒர்க் பண்ணியிருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து ஒர்க் பண்ணியிருந்தீங்கன்னா எஸ் கொடுத்துட்டு இஃப் எஸ் எம்ப்ளாய் ஐடி அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கு முன்னாடி ஒர்க் பண்ணியிருந்தீங்கன்னா அந்த எம்ப்ளாய் ஐடி அப்படின்னு சொல்லிட்டு சம்திங் இருக்கும்ல, ஸோ அந்த எம்ப்ளாய் ஐடி நீங்கள் கொடுத்துக்கோங்க. ஸோ நோனா அப்படின்னு சொல்லிட்டு நோன் கொடுத்துக்கோங்க. இது வந்து ஆப்ஷனல் தான். ஸோ அதனால் இதில் வந்து நீங்கள் எதுவும் என்டர் பண்ண தேவையில்ல. அதுக்கப்புறம் டோட்டல் இயர் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஸோ ஃப்ரெஷர்னால 0 அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துக்கிறேன். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்கில்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ எனக்கு என்னென்ன ஸ்கில்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஸோ எனக்கு என்னென்ன ஸ்கில்ஸ் இருக்கோ அதெல்லாமே நான் வந்து டைப் பண்ணிக்கிறேன். ஸோ உங்களுக்கு தெரிஞ்ச ஸ்கில்ஸை மட்டும் டைப் பண்ணுங்கள், தெரியாத ஸ்கில்ஸை கண்டிப்பாக டைப் பண்ணவே பண்ணாதீங்க. ஸோ உங்ககிட்ட இருக்க ஸ்கில்ஸை மட்டும் டைப் பண்ணுங்கள். அப்படி தெரியல நான் கூட கற்றுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க மனப்பான்மை ஏற்றிட்டு கண்டிப்பாக தெரிஞ்ச ஸ்கில்ஸை மட்டும் நீங்கள் டைப் பண்ணிக்கோங்க. ஸோ டைப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க பட்டன் இருக்குது. ஸோ நான் அதை கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபைனலாக உங்களுக்கு என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா எதுவுமே இதுக்கப்புறம் நீங்கள் அப்ளை பண்ண தேவையில்ல. ஸோ அண்டு பார்த்தீங்கன்னா ரிவ்யூ அண்ட் சப்மிட் அப்படின்னு சொல்லிட்டு தான் கேட்டிருக்காங்க. நீங்கள் கொடுத்துருக்க இன்ஃபர்மேஷன் பார்த்தீங்கன்னா ஒரு தடவை ரிவ்யூ பார்க்க சொல்கிறாங்க. ஸோ கரெக்டாக இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கொடுத்துருக்க இது இன்ஃபர்மேஷன் எல்லாமே வந்து கரெக்டாக இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கோங்க. ஸோ பார்த்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இ சிக்னேச்சர் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஸோ எந்த ஒரு இதுவுமே கொடுத்துறாதீங்க, ஐ மீன் எந்த ஒரு டேட்டாஸ் அண்ட் டீட்டெயில்ஸுமே கொடுத்துறாதீங்க. ஸோ அதுக்கப்புறம் இ சிக்னேச்சர் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஸோ இ சிக்னேச்சர் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா உங்களோட ஃபுல் நேம் கேட்டிருக்காங்க, உங்களோட மெயில் அட்ரஸ் கேட்டிருக்காங்க. ஸோ அது டிஃபால்ட்டாகவே ஆல்ரெடி நீங்கள் ஃபஸ்ட்டு என்டர் பண்ணும்போதே உங்களுக்கு இருக்கும். அதனால் நீங்கள் வந்து இதை எதுவும் சேஞ்ச் பண்ணணும் அவசியமே இல்லை, சேஞ்சும் பண்ண முடியாது. ஸோ அதுக்கப்புறம் அக்னாலஜ்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. ஸோ அந்த அக்னாலஜ்மெண்ட்டை நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு அந்த செக் பாக்ஸை கிளிக் பண்ணிவிட்டு ஃபைனலாக சப்மிட் அப்படிங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ சப்மிட் அப்படிங்கிற பட்டனை கிளிக் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே தேங்க்ஸ் ஃபார் அப்ளிகேஷன் அப்படின்னு சொல்லிட்டு வரும். ஸோ உங்களுக்கு லோட் ஆகிட்டு இருக்கு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து என்ன காமிக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன காமிக்குதுன்னா தேங்க்யூ ஃபார் யூ ஹேவ் சக்ஸஸ்ஃபுல்லி அப்ளைட் ஃபார் ப்ரோக்ராமர் அனலிஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு காமிக்குது. ஸோ அதுக்கப்புறம் ஃபர்தராக உங்களுக்கு வந்து மெயில் வரும். ஸோ இன்டர்வியூ சவுண்ட்ஸ் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ அப்ளிகேஷன் மூவ் ஆகலனாலும் கண்டிப்பாக உங்களுக்கு மெயில் வரும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சேலரி பேக்கேஜ் எவ்வளோ கொடுத்துட்ருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 5.7 LPA வரைக்கும் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ காக்னிசன்ட் ப்ரோக்ராமர் அனலிஸ்ட் சேலரி இன் இந்தியா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸோ வந்து 0 ஐ மீன் ஃப்ரெஷர்லேருந்து 6 years எக்ஸ்பீரியன்ஸ் கேண்டிடேட்டுக்கு வந்து 5.7 LPA வரைக்கும் உங்களுக்கு ஃப்ரெஷர்ஸ்க்கு ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இதே பெர் மந்த் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 47,000 வரைக்கும் ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த கான்டென்ட் கண்டிப்பாக ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி யூஸ்ஃபுல்லாக இல்லைனா கூட யூஸ்ஃபுல்லாக இருக்க பீப்புள்ஸ்க்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்க. ஸோ அதுக்கு முன்னாடி கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ முடிஞ்ச அளவுக்கு ஃப்ரெஷர்ஸ்க்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. அவங்க ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும், அவங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக ஆஃப் கேம்பஸில் ஜாப் தேடுறது எவ்வளோ கஷ்டம் அவங்களுக்கு ரொம்பவே தெரியும். ஸோ கண்டிப்பாக அதனால் ஷேர் பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் இந்த லிங்க் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ அதை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸோ எப்படி ரெஸ்யூம்ஸ் மேக் பண்ணுறது நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஸோ அதுக்கு அப்கமிங் வீடியோஸில் கண்டிப்பாக நான் வந்து போட ட்ரை பண்ணுறேன். ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஒரு ப்ரொடக்டிவிட்டியான வீடியோஸ் தான் எல்லாமே அப்டேட்டடாக வரும். ஸோ அப்படின்னு சொல்லிட்டு நான் கண்டிப்பாக சொல்லுவேன். ஸோ ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ கைஸ்.